ஆளில்லா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைமில் நம்ம நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகவே நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுங்கிற கேள்விக்கு மக்கள் எப்படி பதில் சொல்கிறாங்கங்கிறத வாங்க பார்க்கலாம். தண்டனை ஆன் ஸ்பாட்லேயே கொடுக்கணுங்க, அப்போ தான் வன்கொடுமை நடக்காது. ஈவன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஒன்று நடந்தால் கூட நீங்களே ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்களே, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈவன் உங்கள் கூட பிறந்த சிஸ்டர்ஸ்க்கு நடந்தால் கூட நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க, அவ்வளோதான். அவன் என்ன பண்ணிடுவான், ஏதாவது ரூபாய் கொடுத்து எஸ்கேப் ஆகிடுவான். பட் எவ்ரி திங் இஸ் வேஸ்ட். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே டோட்டலி எல்லாம் பேசலாமே தவிர யாரும் எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால தான் எல்லாம் தப்புமே நடக்குது. முதல்ல சட்டமே கிடையாது. பணம் இருக்கிறவன் என்ன வேணால் தப்பு பண்ணலாம், அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிறது இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. பணம் இருக்கிறவன் நல்லவன், பணம் இல்லாதவன் கெட்டவன். தூக்கில் போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அதுக்கே சார் கோர்ட்டு எதுக்கு அதை எடுத்துன்னு போய் ஒரு 10 வருஷம் அதுக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, அவனை ஜெயிலில் வச்சு சாப்பாடு போடுறீங்க, அதுவே லாஸ் தானே உங்களுக்கு. சாப்பாடு போட ஒரு கைதின்னு தெரிஞ்சு ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு அவனை உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க 10 வருஷம். அப்போ என்ன பண்ணுவான் அவன்? இன்னைக்கு ஆக்சுவலாக நிறைய தப்பு நடக்குது, கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது. ஆனால் யாரும் எதுவுமே பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லாருமே சொல்கிறோம், அவனை தூக்கில் போடு, அது போடு, இது பண்ணுறோம். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. யார் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன கேள்வி கேட்குறீங்கல்ல. இப்போ உங்கள் குடும்பத்திலே இது மாதிரி நடக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. அந்த நேரத்தில் கத்துவீங்க, திட்டுவீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் அவன் எஸ்கேப் ஆகிடுவான், அவ்வளோதான். யாரும் எதுவுமே பண்ண முடியாது. பணம் இருக்குல்ல, அவ்வளோதான். பணம் இருக்கிறவன் தப்பு பண்ணலாம். ஸோ எல்லாம் இதுன்னு இல்லை, எல்லா தப்புமே அப்படி தான். பணம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தப்பு பண்ணலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. கட் பண்ணணும், கட் பண்ணிட்டா போதும், யாருக்குமே இருக்கக்கூடாது. நாங்கள் நல்லா இருப்போம். அட்வொகேட் யாருமே கேஸ் எடுக்கக்கூடாது, கேஸ் எடுத்து ஜாமீனுக்காக எதுவுமே கொடுக்கக்கூடாது. ரொம்ப கேவலமான செயல்ண்ணா. அவனுங்கெல்லாம் சத்தியமாக எங்கள் எல்லாம் கிடச்சானா வச்சு போட்டு அவனுங்களை வச்சு தூக்கு தண்டனை கூட வாங்கிக்கலாம். தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். அவங்கள ஃபுல்லாக பனிஷ்மெண்ட்டு ஃபுல்லாக ஜெயிலே இருக்கணும். நம்மளை நம்பி பழகிறவங்கள்ட்ட நம்மளே எப்படி பண்ணுறது ரொம்ப மோசமான விஷயம். ஒவ்வொரு ஆணும் வெக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் ரொம்ப கொடுமையாக என்ன தண்டனை இருக்குமோ அதை கொடுக்கலாம். ரோட்டில் விட்டு கொல்லலாம், என்ன வெட்டலாம், என்ன பண்ணலாம், அந்த கடுப்பு என்ன வேணால் பண்ணலாம். இல்லை, அவ்வளோ கடுப்பாக இருக்குது ஆக்சுவலாக அது அந்த சீக்வன்ஸ். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. பட் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கலாம். நம்பிக்கை தானே, நம்பிக்கை மேலே தான் நம்மளுக்கு பழகுறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம வீண் பண்ணால் தப்பு தானே. தண்டனைகள் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கொடூரமாக இருக்குண்ணா இவனுங்களுக்குலாம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சத்தியமாக அவனுங்கெல்லாம் இந்த படத்தில் வர மாதிரி சாவை விட கொடூரமான தண்டனைகள்லாம் இருக்குண்ணா அவனுங்களுக்குலாம். அடுத்தவன் இதை பற்றி யோசிக்கவே கூடாது. அவனுங்க சட்டத்துக்கிட்டே தப்பிச்சாலும் மக்கள் அவனுங்க சும்மா விடக்கூடாதுண்ணா. என் கையெல்லாம் மாட்டானுங்கன்னா சத்தியமாக ஏதாவது பண்ணுவாங்க. அம்மா அக்கா அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது இது இருக்குது. அதை விட்டு ஏனோ தானோன்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தான் அசிங்கம். இது நம்ம இதில் கருத்து சொல்றதுல ஒன்றும் கிடையாது. பொண்ணை இழிவுபடுத்துறது அவங்க அம்மாவையோ இல்லை அக்காவையோ இழிவுபடுத்துறதுக்கான சமமான ஒரு விஷயம் தான். தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். தண்டனை அடுத்த வாட்டி தொடரக்கூடாது அப்படின்னா அவங்க 4 பேருக்குமே தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இமிடியேட்டாக ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த கற்பழிப்புங்கிறது எல்லாமே அவங்க ப்ரூஃபாக இருக்குது, வீடியோ ப்ரூஃபாக இருக்கும்போது அது பெரிய விசாரணை பண்ணி அது கோர்ட்டில் எத்தனை நாள் இழுத்தரிச்சு செஞ்சு அவங்கள வெளியில் போகிறக்கான சான்ஸ் எல்லாம் கொடுக்குறது பல இமிடியேட்டாக தூக்கு தண்டனை கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் சவுதி இதிலும் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக சார் ஒரு சவுக்கடியோதோ நடு ரோட்டில் வச்சு தூக்கில் போடுவாங்க, செய்வாங்களே. அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். அது கடுமையாக இருந்தால் எல்லாமே குறைஞ்சிடும். ஹேங் பண்ணுறது, ஸோ இதுதான் மெயின். எல்லாருக்குமே ஒரே இதாக தானே இருக்கணும். அது 13 கீழே இருக்குன்னா அவங்களுக்கு இது ஹேங் கிடையாது, 12 years ஆயில் தண்டனை அந்த மாதிரி கிடையக்கூடாது. எல்லாமே ஒரே மாதிரி, எல்லாருக்குமே தூக்கு தண்டனை அது ஒரே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்டேஷன் டக்கு 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 டக்குன்னு நடக்கணும். வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ், அது வெளில கொண்டு வந்தாலும் அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் முதல்ல இருக்கணும். இப்போ பொள்ளாச்சி கேஸ்லேயே இன்னும் நிறைய பேர் இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னும் நீங்கள் பாதிக்கப்பட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை வச்சு ப்ரொசீட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுத்தால் தானே மித்தவங்களும் இல்லை நம்மளுக்கும் நியாயம் கிடைக்கும்ட்டு முதல்ல வெளில வருவாங்க. அதுக்கே சான்சஸ் இல்லாமல் இருக்கு. ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு அந்த ஆடியோ கேட்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எல்லாரும் கண்டனம் தெரிவித்தா மட்டும் பார்த்தாது. நம்ம இதுக்காக இப்போ ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு போராடுறதை விட இதுக்கு நம்ம போராடணும்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். அதாவது இது ஒரு மனுஷத்தன்மை இல்லையா, ஒரு மனுஷத்தன்மையாக இருந்தால் தான் தண்டனை கொடுக்கணும். இது மனுஷத்தன்மை இந்த செயலே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தண்டனைன்றது அவங்களாம் மனுஷனாவே மதிக்க கூடாது. அதுதான் ஒரு பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடந்த மாதிரி 17 பேர் சேர்ந்து அந்த கட்டிடத்தில் ஒரு இது பண்ணாங்க. ஸோ அதுக்கு எதுவுமே பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல, இது பண்ணி விட்டாங்க. இந்த வாட்டியும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வாட்டியும் திரும்பி இந்த தவறு தொடரும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஸ்பாட் பனிஷ்மெண்ட் என்னன்னா டெத் தான். ஸ்பாட் பனிஷ்மெண்ட் டெத் மட்டும்தான்
ஸ்பாட் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. இப்போ இந்த வாட்டி அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படி தொடராது. அதுவும் இல்லாமல் பெண்கள் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது வந்து அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பாலியல் கொடுமை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட்டுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்களை பாலியல் கொடுமை வன்கொடுமை எல்லாமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ இதே தான் பேசிட்டே இருக்கோம். எல்லோரும் எமோஷனல் ஆகி அவங்கள வந்து கொல்லணும், இல்லை வந்து நல்ல தண்டனை கொடுக்கணும். இப்போ தான் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியல. அதே மாதிரி மீன்வையில் வந்து கேர்ள்ஸும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற இடம் தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்தளவு பூதம் மாதிரி வளர்ந்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். நம்ம இதை சொல்லிட்டே தான் இருக்கோம். பட் ஆனால் சரியான ரிசல்ட் வரல. பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, பெண்ணை விட ஆண் வந்து வலிமையாக வந்து படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா வந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான். பெண்களை வந்து அழிக்கிறது கிடையாது. ஸோ பெண்களோட பாதுகாப்பை வந்து ஆண்களே பாதுகாக்கலாம். அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னு தெரியலண்ணா. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மனிதத்தன்மை இல்லாமல் போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆண்களுக்கு மனிதத்தன்மை இல்லாமல் போகிறது தான் காரணம் நான் சொல்லுவேன். பெண்கள் மேலே தப்புன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. பெண்கள் அவங்க எப்படி வேணால் இருக்கலாம். அது நம்மளோட கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆண்கள் மேலே தானே தப்பு. பொதுவாக சொல்லணும்னா ஆண்கள் மேலே தான் தப்பு. அவங்களோட சுதந்திரத்தை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இருக்கிற அந்த மரியாதையும் சுதந்திரத்தையும் அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் ஷுட் திங்க் ஆஃப் தேர் சேஃப்டி ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு எது சரின்ட்டு அவங்க யோசிக்கணும், அதுக்கேற்றாப்புல அவங்க நடந்துக்கணும். அண்ட் லையிங் டு பேரண்ட்ஸ் அண்ட் கோயிங் அவுட் ஒரு அப்படி வரும்போது தான் கான்வர்சேஷன் வரும்போது தான் தப்பு நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் தே கான்ட் கெட் சப்போர்ட் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் வென் தே ஆர் ஆக்சுவலி இன் நீட் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் ஹெல்ப். ஸோ அது கம்மியாகணும். இப்போ அந்த சோஷியல் நெட்வொர்க்கில் அவங்க வந்து யார் கூடயும் வந்து யாரையுமே நம்பாதீங்க. சொல்லப்போனால் பெற்றவங்க தவிர வேறு யாரையுமே நம்பாதீங்க. ஸோ ஈவன் ஃப்ரெண்டு ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு கூட தெரிஞ்சவங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏமாற்றிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். ஸோ அவங்களோட சேஃப்டி அவங்களுக்கு முக்கியம். தண்டனைன்றதை விட இப்போ நம்ம தான் கேர்ள்ஸ்க்குலாம் சேஃப்டியாக இருக்கணும், யங்ஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ நம்மளே அவங்கள பாதுகாக்கலன்னா இது வந்து ரியலி ஃபீலிங் வாஷ். ஸோ அதுக்கப்புறம் தண்டனைலாம் பார்த்துக்கலாம். நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி அண்ட் சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது இருந்தாவே தண்டனைலாம் கொடுக்கணும்லாம் தப்பு நடக்காது. தண்டனைக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பசங்களும் ஒரு பொண்ணை ஃப்ரெண்டாவோ தங்கச்சியாவோ நினைச்சா கண்டிப்பாக எந்த தப்புமே நடக்காது இந்த உலகத்தில். நம்ம வீட்லேயும் ஒரு தங்கச்சியோ ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்லியாக ஸோ ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த தப்பும் நடக்காது. நீங்கள் சர்வேல பார்த்தீங்கன்னா பெண்கள் வாழ முடியாத நாட்டில் இந்தியா முதல் இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய பாதுகாப்பு இன்னும் பெண்களுக்கு நிறைய தேவைப்படுது. ஓரளவுக்கு தே ஷுட் கிவ். அவங்கள இரிட்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட போதும். அந்த ஏதோ ஒரு ப்ராப்ளம்ட்டு அவங்க வந்து வெளில சொல்லும்போது அதை வச்சு அவங்க ஃபேமிலியையும் சரி அவங்க ரிலேட்டிவ்ஸும் சரி அவங்க மைண்ட் செட்டே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ், இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் பொண்ணு பண்ணிட்டா அப்படிங்கிற தாட்ஸே அவங்களுக்கு இன்னும் சுசைடல் தாட்ஸ் முடிவு கொண்டு போகலாம். இட் கேன் லீட் டு எனிதிங். ஸோ முதல்ல என்வாயன்மெண்ட்டில் அவங்க முதல்ல சேஃப்கார்ட் பண்ணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பழகுறதுக்கான விஷயம், எல்லாரோடையும் பேசுகிறதுக்கான விஷயம், எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. எல்லார் கையிலும் மொபைல் இருக்கிறதுனால அது ஈஸியானதுனால சோசியல் மீடியா வழியாக தான் இது எல்லாமே நிறைய நடக்குது. சோசியல் மீடியாவோட வளர்ச்சி தான் காரணம். அவங்கவுங்க இதுவாக இருந்துக்கிறது தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது, அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். யாரும் அதுவும் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது சில பேர் இப்போது மோசமாக ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து ஒரு குடிகாரம் பார்க்குறான் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அதான் நடக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு பலவீனமான லேடிஸ்கிட்ட போய் அதை வந்து அப்ரோச் பண்ணுறது. ஒரு சின்ன குழந்தைங்க, மென்டலி ஃபெயிலியர் ஆனவங்க, ஒரு சின்ன குழந்தை 5 வயசு 6 வயசு குழந்தைக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது. இதுதான் இப்போ நான் ஒரு லேடிஸ்னால் நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு தப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன்னா ஒருத்தன் பார்க்குறான் வச்சுக்கோங்க, அவன் என்கிட்ட வர முடியாது. அவன் என்ன பண்ணுவான், எப்படா தப்பு பண்ணுவோம், எப்படா சான்ஸ் கிடைக்கும், அதை பார்க்குறான். அப்போ என்ன பண்ணுறான், ஒரு குழந்தைங்க, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது. அவ்வளோதான். எல்லாருமே வந்து செல்ஃப் டிசிப்ளின் தான். இப்போ நான் ஒழுக்கமாக இருக்கணும், இதை வந்து கோர்ட்டு சொல்லணும், போலீஸ்காரன் சொல்லணும், ஜட்ஜு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கவுங்க ஒழுக்கமாக இருந்தாலே நாட்டில் வந்து பாதி குற்றங்கள் கம்மியாயிடும். இதுக்கெல்லாம் வந்து போலீஸ்காரன் தான் வந்து பக்கத்தில் வந்து சொல்லணும், ஜட்ஜு சொல்லணும், லாயர் சொல்லணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்.